நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று விஷ்ணுங்கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு அது இருக்கணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தாயுமான சுவாமி திருச்சியில பிறந்தவர். திருச்சி மாநகரத்தில் அப்பா கேடலியப்ப பிள்ளை எங்க இருந்து வந்தாரு? அவர் பூம்புகார்ல இருந்து காவிரி மட்டில இருந்து அங்க வந்தவர். நாயக்க மன்னர் இடத்துல கணக்கப்பிள்ளை வேலை பார்க்கிறாரு. கேடலியப்ப பிள்ளை இறந்தோடனே தாய்மான சுவாமிக்கு வேலை கிடைக்குது. தாய்மான சுவாமி வேலைக்கு வந்த பிறகு நாயக்க மன்னர் இறக்குறாரு. நாயக்க மன்னர் இறந்தோடனே நாயக்க மன்னருடைய மனைவி ஆட்சிக்கு வர்றா. நாயக்க மன்னருடைய மனைவி தாய்மானவரை பார்த்து ஆசைப்படுறா. இந்த ஆசையில சிக்கக்கூடாது என்று எண்ணி பழக்கி தப்பிய மான் போல பொழுது விடுகிறதுக்குள்ள அப்படியே புதுக்கோட்டை தாண்டி கடற்கரை வழியா அப்படியே ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான மயானக்கரையில போய் உட்கார்ந்துட்டாரு. நிஷ்டையில அவர் ஞானி. தாய்மான சுவாமி நிஷ்டையில் இருக்கிற போது ஆடு மாடு மேய்க்க வந்தவங்க பார்த்துட்டு போய் சொல்றாங்க, ஏதோ ஒரு புணம் கிடக்குன்னு. பிணமே கிடந்தாலும் மன்னருடைய என்ன செஞ்சிருக்கணும், அதை யாரு என்னன்னு விசாரணை பண்ணிருக்கணும். பிணம் தானே எரிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் உயிரோட இருக்காரு. அவர் உயிரோட அங்க தியானத்தில் இருக்கும்போது வயசு 40. இப்ப கட்ட முட்டையெல்லாம் அடுக்கி தீ வச்ச உடனே தீ சூடுபட்டு சிதையை தள்ளி எழுந்து பாடினாராம் வித்தக சித்தர்கணம் என்று 100 பாட்டு. அவர் சோதியாய் மறந்து விட்டார். அப்பேற்பட்ட தாயுமான சுவாமிக்கு உயிரோட 40 வயசுல தீ வச்ச பாவம் இன்னைக்கு வரைக்கும் ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர்கள் ஆண் வாரிசு 40 வயசை தாண்டல மரணத்தை எய்துகிறார்கள் என்பதை என் அறிவில் சேர்ந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்ளுங்கள். யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஒரு நாள் போய் என்ன பண்றாரு, வயலுக்குள்ள படுத்து கிடக்கிறாரு. சரி, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். ஒத்த கோவணம் தானா, மாத்தி கட்ட கோவணம் இல்ல. வெறுப்புனா அப்படி வந்துடணும். உள்ளத்திலையும் உடம்புலையும் ரெண்டு இருக்குல்ல. உடம்பு மட்டும் வெறுத்தா பத்தாது, உள்ளத்திலையும் துறவு வரணும். இப்ப பாருங்க, கோவணத்தோட படுத்திருக்காரு. வயலுக்குள்ள வரப்புல தலைய வச்சு தண்ணிக்கு 2 பொம்பளை பிள்ளைய போகுது. போன பிள்ளைய சும்மா இருக்கக்கூடாது. ஒருத்தி சொன்னா, இங்க பாத்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஜாமியாரா வந்துட்டாரு, உண்மையில இவர் தான் ஜாமியாருன்னு. அதுக்கு இன்னொருத்தி சொல்ற, அடிப்படி பைத்தியக்காரி, என்னத்த ஜாமியாரா போனாரு, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பாக்கி இருக்கா? என்ன இருக்கு? ஆமா, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. படுத்தா தலைக்கு தலகணை வேணுங்கிற சுகம் தேவைப்படுது. பாரு, தலைய வரப்புல வச்சிருக்கிறாருன்னு சொல்ல சுவாமிக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. தலைய கீழே வச்சு படுத்துட்டாரு. இப்ப தண்ணிக்கு போன உள்ளே திரும்ப வருது. இப்ப கேக்குறா அந்த பொண்ணு, இப்ப அது ஒத்துக்கிறியா, சாமியார் பூர்த்தி ஆயிட்டாரா? இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் பாக்கி. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இன்னும் என்ன பாக்கி இருக்கு? ஒண்ணு இல்ல, ஊர் உலகத்துல நம்மளை பத்தி பேசுறான்னு காது கொடுத்து ஒட்டு கேக்குறேன் பாரு. அந்த புத்தி என்னைக்கு போதா அன்னைக்கு தான் அவன் முழு சாமியாருன்னு. அப்பதான் பாடுறாரு சாமியார், வித்தாரம் கடம்பு வேண்டாம் மட நெஞ்சே செத்தாரை போலே திரி என்று பாரு. ஒரு நாள் குப்பை தொட்டில இந்த எச்சிகளை சாப்பிட்டு எடுத்து போடுறோமா, அதை எடுத்து வச்சு அதுல இருக்க சோறு எடுத்து சாப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு. பல்லவ மன்னன் தேர்ல வர்றான். தேர்ல வந்த மன்னன் பாக்குறான், இவர் எங்கேயோ பாத்துருக்கமேனு தேர் ஒட்டி சொல்றாரு. அவர் தான் பட்டணத்து செட்டியாரு, உங்க முத்துமாலை பரிசா போட்டாரு உங்க பிறந்த நாளுக்கு. அவரா இவரு? பெரிய கோடீஸ்வரராச்சே, ஏன் இப்படி குப்பை தொட்டிக்கு வந்தாரு? மூளையில கோளார போச்சோ அப்படின்னு கீழே இறங்கி வந்து மன்னன் கேட்கிறார், சுவாமி பட்டணத்து செட்டியார, என்னையா கோடீஸ்வரனா வெல்வெட்டு மெத்தையில படுத்து கிடந்தீ, இப்படி குப்பை தொட்டிக்கு வந்துட்டிய, இதுல என்ன உங்களுக்கு சுகம் இருக்கு அப்படின்னு கேட்கிறேன் மன்னன். அவர் சொன்னாரு, பட்டணத்து சுவாமிகள், மன்னவா நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்னடா எனக்கு சுகம் வேணும்? நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன், இதை விட என்ன எனக்கு சுகம் வேணும்? உன்னை கண்டோன பயந்து நடுங்கி இருப்பேன். எங்க இருந்திருந்தா? வீட்டுல இருந்திருந்தா. ஏன் என் சொத்துக்கு வரி போட போறியோன்னு. இப்ப என்ன என் கோவணத்துக்கு வரி போட போற போயான்ட்டு போயிட்டாரு. அவர் வாழ்ந்த மண்ணு எப்படி வாழ்றோம் நம்ம, என்ன நடக்குதுங்க?